உங்களுக்கு வெள்ளை முடி அதிகமா இருக்குதா, முடி அதிகமா கொட்டுதா அப்படின்னா இந்த ரெண்டு பொருள் இருந்தா மட்டும் போதும். ஒரு டைம் நீங்க தடவுனீங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் உங்க முடி கருப்பா தான் இருக்கும். இன்னைக்கான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் எள்ளு மாதிரி இருக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையுமே கிடைக்கும். இது இயற்கையாகவே நல்ல கருமையான கருப்பு கலரை தரக்கூடியது. இன்னொரு பவுல் எடுத்திருக்கிறேன். கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்தோம். அதே அளவு வெந்தயமும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை சும்மா ஊற வச்சு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, முடி வளர்ச்சியை தரக்கூடியது வெந்தயம். அந்த அளவுக்கு வெந்தயத்தில் நிறைய நன்மைகள் இருக்கு. அடுப்பான் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் கருஞ்சீரகமும் எடுத்து வச்சிருக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுக்கணும். வெந்தயம் நல்ல கலர் மாறி கருப்பு கலரில் மாறி வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வறுக்க அதோட கலர் நல்லா மாறி வரும். நீங்கள் நினைக்கலாம் வெந்தயம் குளிர்ச்சி எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வெந்தயத்தை வறுத்து செய்கிறதுனால ஒன்றுமே செய்யாது. வெந்தயத்தோட கலர் நல்லா மாறி பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல டார்க் கருப்பு கலரில் மாறி வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க, நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. நல்ல டார்க் கலரில் கிடச்சிருச்சு. இது 2 பொருள் தாங்க. இந்த 2 பொருள் மட்டும் இருந்தா போதும். உங்க வெள்ளை முடியல நிமிஷத்துல கருப்பு கலர்ல மாறிடும். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணும்போது முடியும் கொட்டாது, வளர ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு நல்ல கருப்பு கலர்ல வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுறோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் கடையில கெமிக்கல் கலந்த ஹேர் டை எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதங்க. இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். இப்ப இதுல 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா திப்பியா இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி வெந்நி கொதிக்க வச்சிருக்கிறேன். கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ஹேர் டையை இந்த வெந்நில வச்சுட்டு நல்லா சூடு பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி முறை கெட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்றேன். இது ஆறட்டும். இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தட்ல யூஸ் பண்ணும்போது ஹேர் டை சாஃப்டா மாறிடும். நம்ம தலையிலும் நல்லா பிடிச்சிக்கும். இந்த ஹேர் டையை இன்னொரு பவுல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம். வீட்லயே நேச்சுரலா ஹேர் டை ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுது, வழுக்கையா இருக்குது அப்படின்னாலும் நீங்க இதை தேய்க்கும் போது உங்களோட வழுக்கையான தலையில கூட முடி வளர ஆரம்பிச்சிரும். ஒரு டைம் நீங்க இதை தேய்ச்சா போதும், உங்க முடி நிரந்தரமாவே கருப்பாவே மாறிக்கிட்டே வந்துடும். இனிமேல் வெள்ளை முடி அதிகமா இருக்குன்னு கவலைப்படாதங்க. இந்த ஒரு ஹேர் டை மட்டும் இருந்தாலே போதும், உங்க முடி நல்ல கருன்னு கருப்பா மாறிடும். இனிமேல் கெமிக்கல் கலந்த ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணாதங்க. வீட்டுல நம்மளே நேச்சுரலாவே ரெடி பண்ணிடலாம். எவ்வளவு நல்லா டார்க் கலர்ல பிடிச்சிருக்குதுன்னு. இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.